அங்க மக்கள் இன்னைக்கு வீடியோல சப்பாத்தி மாவு பிசையாமலே சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இனிமேல் மாவை கை போட்டு பிசையணுன்ற அவசியமே இருக்காது. எந்த பிராண்ட் கோதுமை மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். முக்கியமான டிப்ஸ், மிக்ஸி ஜாரு கண்டிப்பா ஈரப்பதம் இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையா தான் இருக்கணும். இப்ப மாவை ஃபர்ஸ்ட் போட்டுருவோம். நல்ல பெரிய ஜாரா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப எந்த கப்ல மாவு எடுத்தோமோ அதே கப்ல அரை கப்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியை கம்மி பண்ணிட்டு இதுல ஊத்திருங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டுடலாம். நம்பர் 1ல போட்டு நல்லா 30 செகண்ட்ஸ் ஓட விடுங்க. இப்ப பாருங்க மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வருது. இப்ப இதை நிப்பாட்டிடலாம். இப்ப இதை செக் பண்ணிட்டு இன்னும் ஒரு 20 செகண்ட்ஸ் ஓட விட்டு எடுத்துருங்க. சப்பாத்தி மாவு, பூரி மாவுலாம் இனிமேல் கை போட்டு பிசையணுன்ற அவசியம் இல்ல. தண்ணி நீங்க கரெக்டா ஊத்துனீங்க அப்படின்னா மாவு நல்லா பக்குவமா உங்களுக்கு ரெடி ஆயிடும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி 2 சுத்து இறக்கிடுங்க. இன்னொரு டிப்ஸ், உங்களுக்கு மாவு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவை போட்டு அதை 2 பல்ஸ் மூடுல போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு இது போல ரெடி ஆயிடும். இந்த மாவை நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு உங்க வீட்டுல ரெகுலரா எப்படி சப்பாத்தி செய்வீங்களோ அது போல